Hi friends, welcome to our channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மெஹந்தி கிளாஸோட செகண்ட் கிளாஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பத்தின ஒரு இன்ட்ரோ கொடுத்தலாம். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஃப்ரீயா மெஹந்தி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். அண்ட் வந்து இதுக்கு ஃப்ரீ சர்டிபிகேட்டும் ப்ரொவைட் பண்றோம். இதுக்கு எந்த விதமான அமௌண்ட்டும் நீங்க பே பண்ண தேவையில்ல. இந்த கிளாஸ் பாத்தீங்கன்னா முழுக்க ஃப்ரீ கிளாஸ் தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மெஹந்தி கிளாஸோட செகண்ட் கிளாஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் லைன்ஸ் எப்படி போடணும், அதுக்கப்புறம் சர்க்கிள், அதுக்கப்புறம் ஹம்ஸ், இது எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லி தந்திருப்பேன். நீங்க இந்த வீடியோ புதுசா பாக்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்த்துட்டு வந்து இந்த செகண்ட் கிளாஸ் பாருங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் எப்பொழுது நம்ம வந்து டிப்பை கிளீன் பண்ணிக்கணும். அதே மாதிரி டிப்பை கிளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சில பேசிக் எலிமெண்ட்ஸ்ல சில இது இருக்கு, அதையும் சொல்லி தந்துடுறேன். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம டிஎஸ் போட போறோம். அதாவது இது வந்து லீஃப்க்கும் போடலாம், குட்டி குட்டி லீஃப்லாம் போடுவோம்ல அதுக்கும் போடலாம். எப்படி போடுறோன்னா ஸ்ட்ரைட்டா ஒரு நம்ம எப்பொழுது டாட் வைக்க சொல்லி தந்திருப்பேன், அது மாதிரி டாட் வச்சு இது லைட்டா இழுத்துடணும். டாட் இப்படி வச்சு இங்க ஒரு டாட் வைக்கிறோம், அதை லைட்டா கீழே இழுத்து விடுறோம். டாட் வைக்கிறோம், லைட்டா கீழே இழுத்துடுறோம். இங்கே ஒரு டாட் வைக்கிறோம், லைட்டா கீழே இழுத்துடுறோம். இதே மாதிரி தான் நீங்க ஃபுல்லா போட்டு வர போறீங்க. டாட் வைக்கிறீங்க, லைட்டா இழுத்துடுறீங்க, டாட் வைக்கிறோம், லைட்டா இழுத்துடுறோம். இப்போ நான் இந்த லீஃப் டிசைனை பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு கோடு போட்டு லீஃப் மாதிரி போட்டு காமிக்கிறேன் பாருங்க. நார்மலா சின்னதா ஒரு கோடு போடுறோம். நான் கொஞ்சம் இது அழகா இருக்கணும்ன்றதுக்காக டார்க்கன் பண்ணிக்கிறேன். இது வந்து சிங்கிள் லைன்லயும் நம்ம போடலாம். நான் கொஞ்சம் லைட்டா டிஃப்ரெண்டா பண்ணலாம்னு சொல்லி இப்படி போடுறது. இப்போ இந்த லீஃப் டிசைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது பண்ணி லைட்டா கோடு மாதிரி வந்து ஒரு டாட் மாதிரி வச்சு இங்கிட்டு இழுத்து விட்டுறோம். சேம் அதே தான் எல்லா சைடும் பண்ண போறோம். ஒரு கோடு மாதிரி வந்து டாட் மாதிரி வச்சு இழுத்து விட்டுறோம். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து நான் எப்படி வந்து டாட் வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். டாட் வைக்க தெரிஞ்சிச்சுனாவே இது ஈஸி தான். இப்போ நம்ம லீஃப் டிசைன் போட்டாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போன கிளாஸ்ல ஹம்ஸ் போட சொல்லி தந்திருப்பேன். அந்த ஹம்ஸ்லயே வந்து எப்படி பார்டர் டிசைன் போடுறதுன்னு போடலாம். ஒரு 2-3 பார்டர் சொல்லி தரேன். இப்போ வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிட்டு குட்டி குட்டி ஹம்ஸ் போட்டுக்கலாம். குட்டி குட்டி ஹம்ஸ் நம்ம போட்டிருக்கோம். இதுலயே பாத்தீங்கன்னா எப்படி வந்து பார்டர் போடுறதுன்னா நான் ஆல்ரெடி இங்க வந்து டாட் வச்ச மாதிரி சொல்லியிருப்பேன். இப்போ அது இல்லாம இங்க ஒரு பெரிய எண் மாதிரி போடுறோம். அதாவது ஹம்ஸ்லயே கொஞ்சம் பெருசு பெருசா போடுங்க. இப்போ இதை வந்து டார்க்கன் பண்ணலாம் கொஞ்சம். அப்போ என்ன பண்ணுறோம், இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடுங்க. போட்டுட்டு இந்த கேப் எல்லாம் நான் ஆல்ரெடி வந்து ஷேடு எப்படி கொடுத்துருக்கேன், ஃபில் பண்ணும் இந்த மாதிரி எப்படி ஃபில் பண்ணணும்னு போனதுலேயே சொல்லியிருப்பேன். போட்டு தேய்க்கக்கூடாது, நம்மளோட அப்படியே மைல்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வரணும் நம்மளோட மெஹந்தியை. இப்போ இந்த இடம்லாம் அழகாக ஃபில் ஆயிடுச்சு பாருங்க. இந்த இடம் இதாக இருக்குல்ல, அதுக்கு ஒரு இந்த இடத்துக்கிட்ட ஒரு லைன் மாதிரி போடுறோம், போட்டு ஃபில் பண்ணுறோம். இப்ப பாருங்க நீட்டா ஆயிடுச்சு. இதுல நீங்க எக்ஸ்ட்ரா வந்து உள்ள இந்த மாதிரி ஷேடிங் கொடுக்கலாம். நான் வந்து ஒரு டாட்ஸ் வைக்கிறேன். இப்ப போனதுல சொல்லி கொடுத்ததை வச்சு எப்படி பார்டர் வந்து மேக் பண்றேன்னு நான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி சும்மா ஒரு 2-3 பார்டர்ஸ் வந்து சொல்லித்தரேன். ஸ்ட்ரைட் லைன் போட்டு ஹம்ஸ் போடுறோம்.
இப்போ இந்த ஹம்ஸில் பார்த்தீங்கன்னா சும்மா லைட்டாக நம்ம எப்படி இந்த பெரிய ஹம்ஸ் போட்டோம் அது இப்படி போட்டோமா, இதை வந்து இப்படி அப்படியே கொஞ்சம் உள்டாவாக போடுங்க, அதாவது தலைகீழாக போடுங்க. இப்போ நம்ம தலைகீழா போட்டாச்சு. இதை ஒட்டியே இந்த இடத்துல ஒரு லைன் போடுறோம். லைன் போட்டு இப்போ இந்த இடத்துக்கிட்ட இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கிட்ட ஒரு லைன் மாதிரி கொடுத்துருங்க. அதாவது இந்த லைனில் தொட்டு இந்த இதுக்குள்ளே போடணும். அந்த கேப் மாதிரி பா மாதிரி இருக்குல்ல, அந்த பாக்குள்ளே போகணும். இப்படியும் நீங்கள் போடலாம், இப்படி ஒரு பா மாதிரி. அதாவது அந்த சைடு போட்டிருக்கதே தலைகீழா போடுற மாதிரியும் போடலாம், இப்படி ஸ்ட்ரைட்டாக கோடு மாதிரியும் போடலாம். இப்போ இந்த லைனை வந்து நம்ம கொஞ்சம் டார்க்கன் பண்ணுறோம். நான் டார்க்கன் வந்து 2 கோடு போட்டு போடணும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி தான் போடணும். இப்போ நான் போடுற மாதிரி போடாதீங்க, இது வந்து தப்பானது. நீங்கள் போட போட இதாயிடும். நான் வீடியோவில் இப்படி இது பண்ணுறதுக்காக சொல்கிறேன், இப்படி போடக்கூடாது. அடுத்து வந்து இன்னொரு பார்டர் போடலாம். ஒரு டார்க்கர் லைன் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு ஒரு டார்க்கர் லைன் போட்டுக்கிட்டு அது கீழே வந்து ஒரு மெலிஸ் லைன் போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நான் ஹம்ஸ் போட்டு வரேன். நான் ஸ்டார்டிங்கில் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், ஹம்ஸ் தான் வந்து நிறைய நம்மளுக்கு யூஸ் ஆகும் மெஹந்தியில் போடுறப்ப. இது மேலே பார்த்தீங்கன்னா ஸ்வர்ல்ஸ் போடுறோம். இந்த ஸ்வர்ல்ஸ்லாம் எப்படி போகணுன்றத போன வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அது பார்க்காதவங்க அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ லிங்க் தரேன் டிஸ்கிரிப்ஷனில், பார்த்துட்டு வாங்க. நான் உங்களுக்கு பொறுமையாகவே தான் சொல்லித்தரேன், ஏன்னா ஃபாஸ்ட்டாக சொல்லி தந்தா புரியாது. அதனால தான் நான் உங்களுக்கு பொறுமையாக தான் சொல்லித்தரேன். நீங்களும் அது மாதிரி பொறுமையாகவே போட்டு பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபாஸ்ட்டாக போடணும்னு அவசியம் இல்லை, பொறுமையாக போட்டாவே போதும். சேம் இப்போ இந்த இடத்துல கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் எப்படி ஃபில் பண்ணுன்னு இருக்கேன், அதே மாதிரி ஃபில் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும் இந்த இடம் ஃபில் பண்ணாததுக்கும் பண்ணதுக்கும் இருக்க வித்தியாசம். நம்மளுக்கே தெரியும், போட போட நம்மளுக்கே இதாகிடும், எந்தெந்த இடத்துல ஃபில் பண்ணால் அழகாக இருக்கும், ஃபில் பண்ணலன்னா இதாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். சேம் இது மேலே நான் ஒரு டார்க்கன் மாதிரி ஃபில்லிங் மாதிரி கொடுக்குறேன், டார்க் லைன் மாதிரி. பார்க்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியும், நம்மளுக்கு வந்து அந்த இதை எடுத்து கொடுக்கும் அந்த டிசைனை. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது மேலே பார்த்தீங்கன்னா இப்படி இதே மாதிரி வளைவாகவும் நீங்கள் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா இங்கே டாட்ஸ் வைக்கலாம். இந்த மாதிரி டாட்ஸ் வேணாலும் வைக்கலாம். அடுத்து ஒரு சிம்பிளான டிசைன் தான், ஆனால் இது போட்டால் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அது எப்படி போடுறதுன்னா, ஸ்ட்ரைட் லைன் போடுறோம், எய்த்தாப்பில் இன்னும் ஸ்ட்ரைட் லைன் போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கமா போடுவோம்ல, கமா எப்படி நம்ம நீட்டிடுவோம் அந்த மாதிரி இப்படி. நான் வந்து மெஹந்தியை ப்ரெஸ் பண்ணவே இல்லை, ஜஸ்ட் அந்த லைனில் இருக்கிறத மட்டும்தான் போடுறேன். உங்களுக்கே தெரியும் லைட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஜஸ்ட் அந்த மெஹந்தியில் இருக்கிறத மட்டும்தான் இழுத்து விட்றேன்.
ஏன்னா இது ஃபஸ்ட்டு போடுறப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் ப்ராக்டிக்ஸ் ஆனவங்க ஒரே இதிலே போட்டுருவாங்க. நான் உங்களுக்கு 2 தான் சொல்லித்தரத்துக்காக தான் இப்படி வந்து ஃபஸ்ட்டு அந்த மெஹந்தியில் இருக்கிறதே இழுத்துடுங்கன்னு சொல்கிறேன். இப்போ இப்படி போட்டதுக்கப்புறம் இந்த லைனை வந்து டார்க்கன் பண்ணுறோம். அடுத்து இப்போ நம்ம போட்ட லைனில் மேலே வந்து இங்கேருந்து டார்க் ஆகி இங்கே வந்து கம்மி பண்ணுறோம். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப டார்க்கனாக கொண்டு வந்து இங்கே டார்க்காக கொண்டு வந்து இங்கே முடிக்கிறப்ப லைட்டாக இழுத்துட்டா போதும். இங்கே டார்க்காக கொண்டு வந்து லைட்டாக இழுத்துட்டா போதும். லைட்டாக இழுக்கணும். இங்கே டார்க்கு, இப்போ லைட்டு. இங்கே டார்க்கனாக கொண்டு வரோம், லைட்டாக இழுத்துட்டு வரோம். சேம் இதே மாதிரி தான் எல்லாமே நீங்கள் பண்ணணும். டார்க்காக கொண்டு வந்து லைட்டாக இழுத்து விட்டுறணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கே ஒரு ஹார்ட்டின் டிசைன் மாதிரி தெரியும். ஒன்றும் இல்லை, இது ஹார்ட்டின் மாதிரி டிசைன்னா இப்படி நேராக இப்படி. ஆனால் நான் சொல்லித்தரணுன்றதுக்காக 2ஆக போடுங்கன்றேன். ப்ராக்டிக்ஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஒரு டைம் இந்த கோடு போட்டு வந்தாவே போதும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லைட்டாக போட்டு அதுக்கப்புறம் டார்க்காக போட்டு அப்படி போடணுன்னு அவசியம் இல்லை. இந்த இடத்த இப்படி கொஞ்சம் போட்டுடுறோம். இன்னொரு பார்டர் நம்ம இப்போ பார்க்கலாம். சேம் அதே மாதிரி தான் ஸ்ட்ரைட் லைன். இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஸ்ட்ரைட் லைன் போடுறேன். இந்த 2 கொஞ்சம் டார்க்கன் பண்ணிக்கலாம். சேம் அதே தான் வளைஞ்சு வளைஞ்சு போடுவோம்ல. அந்த மாதிரி சும்மா போடுறோம். போட்டுட்டு இதையும் லைட்டாக டார்க்கன் பண்ணிக்கிறேன். ரொம்ப டார்க்கன் பண்ணனா ஒரு மீடியம் லெவல் டார்க்கன் பண்ணால் போதும். இப்போ நான் உங்களுக்கு வந்து டாட்ஸும் டேஸும் இந்த லீஃப் டிசைன் சொல்லி தந்தேன்ல, அதுவும் டாட்ஸும் வச்சு இது பண்ணலாம். இங்கே ஒரு டாட்ஸ் வைக்கிறோம். இப்போ இதை வச்சு லைட்டாக இழுத்து விட்டுறோம். வச்சு இங்கிட்டு லைட்டாக இழுக்கிறோம், லைட்டாக இழுக்கிறோம். சேம் அதே தான். இப்போ அதே மாதிரி சேம் இந்த சைடு பண்ணலாம். உங்களுக்கு நெருக்கமாக வேணாலும் போட்டுக்கலாம், தள்ளி வேணாலும் போட்டுக்கலாம். எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி போட்டுக்கணும் தான். ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு ஐடியா தான் தரேன். இந்த மாதிரி வந்து மாடல்ஸ் வந்து நீங்கள் போடலாம் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட்டு ஒரு ஐடியா தான். மற்றபடி இதை நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்களாவே ஓனாகவே மாடல்ஸ்லாம் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி சிம்பிளான ஒரு பார்டர் செஞ்சு சொல்லி தந்திருக்கேன். இதை நீங்கள் போட்டு ட்ரை பண்ணிங்க. பார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய அட்வான்ஸ் லெவல் பார்டர்ஸ்லாம் இருக்குது. எல்லாத்தையும் நான் வந்து போக போக வீடியோவில் வேணால் டுட்டோரியல்ஸ் மாதிரி தனியாக எதுவும் போடுறேன். இப்போதைக்கு நீங்கள் இந்த மாதிரி மாடல்ஸ் போட்டு பாருங்கள். தென் வந்து நீங்களும் ஏதாச்சும் பார்டர்ஸ் பார்த்தா அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு அனுப்புங்க இன்ஸ்டாவில். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து இது சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒர்க் ஷீட் ட்ரை பண்ணுறீங்களா, அதெல்லாம் எனக்கு வந்து அப்பப்போ இன்ஸ்டாவில் எனக்கு அனுப்புங்க. அதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தாலும் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் அந்த ஒர்க் ஷீட் எடுத்த ஃபோட்டோவும் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. சர்டிஃபிகேட் அப்போ நான் கேட்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு இது சொல்லித்தரேன். இது வந்து போட்டு ட்ரை பண்ணுங்கள். இது அடுத்த கிளாஸ்க்கு வந்து உதவும். என்னன்னு பார்த்தீங்கன்னா பா இருக்குல்ல, அதை வந்து இப்படி தலைகீழாக போட்டு பாருங்கள். அதை வந்து கொஞ்சம் வளைச்சி போட்டு பாருங்கள். அப்புறமேட்டா இப்படி பா மாதிரியே இந்த இடத்துல வளைவு கொடுத்து போட்டு பாருங்கள். அடுத்து இந்த இடத்துல இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டு பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா எம் நல்லா டீப் எம்மாக போட்டு பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா எம்லே வந்து
சும்மா டீப்பாக இல்லாமல் லைட்டாக இந்த மாதிரி எம் பார்த்தீங்கன்னா போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்துல வந்து இந்த மாதிரி ஷேடிங்லாம் எப்படி பண்ணுன்றத சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எம் போடுறோம்ல, எம் போட்டிங்களா, இதில் வந்து நம்ம மெஹந்தி வந்து இந்த டிப்லேருந்து எனக்கு வரவே இல்லை. சும்மா அதில் இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா லைட்டாக இழுத்து விட்றேன். ஓகேங்களா, இப்போ தெரியுதா, லைட் ஆரஞ்சு கலரில் வந்திருக்கு பார்த்தீங்களா, லைட்டாக உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி லைட்டாக வரணும். அதுக்கப்புறமேட்டா இது வந்து இப்படி டார்க்கன் பண்ணும். காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு பா மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுடுறோம். அதில் வந்து மேலே இருக்கிறதுல வந்து லைட்டாக இழுத்து விட்றேன். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃப்ளாரல் டிசைன் போடுறப்பெல்லாம் இந்த மாதிரி தான் போடுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கன்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா செகண்ட் கிளாஸில் என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸில் சொல்லி தந்ததை வச்சு தான் மோஸ்ட்லி நம்ம மெஹந்தி போடுவோம். அதை வச்சு தான் நான் செகண்ட் கிளாஸ்லேயும் இப்போ சொல்லி தந்திருக்கேன். செகண்ட் கிளாஸில் என்ன பார்த்துருக்கீங்கன்னா எப்படி வந்து லீஃப் டிசைனுக்கு இந்த டிஎஸ் போடுறதுன்னு கற்றுக்கிட்டீங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் கிளாஸில் சொல்லி தந்த லைன்ஸு ஹம்ஸ் எல்லாத்தையும் வச்சு எப்படி ஒரு சிம்பிளான பார்டர் நம்மளே கிரியேட் பண்ணணும்னு ஒரு 5 பார்டர் சொல்லி தந்திருக்கேன். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. தென் வந்து அடுத்த கிளாஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளார் டிசைனுக்கு எப்படி நம்ம போடணும் பெட்டல்ஸ்லாம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பா வந்து வளைவா நீட்டமாக, அதுக்கப்புறம் எம் டீப்பாக லைட்டாக இந்த மாதிரி போட்டு பாருங்க. அடுத்து வந்து இந்த மாதிரி ஷேடிங் எப்படி கொடுக்கணும்னு சொல்லி தந்திருக்கேன். இது எல்லாத்தையும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு ஒர்க் ஷீட்டை வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்கள் ஒர்க் ஷீட் கேட்பேன். அண்ட் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் இதில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. அப்படி கமெண்ட்டில் கேட்க முடியலன்னா இன்ஸ்டாவில் கேளுங்க. நீங்கள் உங்கள் ஒர்க் ஷீட் வேணாலும் இன்ஸ்டாவில் எனக்கு அனுப்பலாம். அனுப்பி ஏதாச்சும் டவுட் கேட்கறதுனாலும் கேட்கலாம். நான் மிஸ்டேக் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.